புதிய பாம்பன் பாலத்தின் கோலாகல திறப்பு விழாவானது வருகின்ற ஏப்ரல் 6ஆம் தேதி வெகு விமர்சையாக நடைபெற உள்ளது. இதற்கான ஏற்பாடுகள்லாம் மிக தீவிரமாக நடந்து வரும் நிலையில் நம்ம ஆல்ரெடி பார்த்திருந்தோம். ராமேஸ்வரம் தாம்பரம், தாம்பரம் ராமேஸ்வரம் இடையே புதிய தினசரி ரயில் சேவை அறிமுகப்படுத்தப்பட உள்ளதுன்னு. ஸோ இந்த ரயிலோட கால அட்டை தெற்கு ரயில்வே வெளியிட்டிருக்காங்க. அந்த அட்டவணையில் ஒரு சில மாற்றங்கள் செஞ்சுருக்காங்க. தாம்பரத்திலிருந்து இந்த ட்ரெயின் வருகின்ற 6ஆம் தேதி இன்னாகுரல் ஸ்பெஷலாக ரன் ஆகலாம். ராமேஸ்வரத்தும் இன்னாகுரல் ஸ்பெஷலாக ரன் ஆகலாம். அதாவது சிறப்பு சேவையெல்லாம் கிடையாது. அன்னைக்கு இந்த ரயில் அதோட வழக்கமான சேவையை துவங்குது. ஸோ வருகின்ற ஏப்ரல் 6ஆம் தேதி ராமேஸ்வரத்திலிருந்தும் அதே ஏப்ரல் 6ஆம் தேதி தாம்பரத்திலிருந்தும் இந்த ரயிலானது அதன் சேவையை துவங்க இருக்கு. புதிய பாம்பன் பாலத்தில் ஏப்ரல் 6ஆம் தேதி ஒரு ரயில் சேவையானது இந்தியாவின் நிலப்பரப்பான மண்டபம் பகுதியிலிருந்து புறப்பட்டு ராமேஸ்வரம் நோக்கி செல்ல உள்ளது. இந்த ட்ரெயினில் பார்த்தோம்னா 2 சைடு லோக்கோ இருக்கும். நம்ம ஆல்ரெடி இந்த ரிஹர்சல் வீடியோலாம் போட்டிருப்போம், அதிலே பார்த்துருப்பீங்க. இந்த லோக்கோவில் ரொம்ப முக்கியமான விஷயம்னா நம்ம இந்திய தேசிய கொடியின் வர்ணங்களை கொண்டு தான் இந்த இன்ஜின் ஆனது வடிவமைக்கப்பட்டிருக்கும். 2 சைடும் இந்த இன்ஜின் பொருத்தப்பட்டிருக்கும். அதே போல் நம்மளோட புதிய பாம்பன் பாலமும் நம்ம தேசிய கொடியை பிரதிபலிக்கும் விதமாக வண்ண விளக்குகளாலையும் ஜொலிக்க உள்ளது. ட்ரெயின் நம்பர் 16103 தாம்பரம் ராமேஸ்வரம் ரயிலானது தாம்பரம் ரயில் நிலையத்திலிருந்து வருகின்ற ஏப்ரல் 6ஆம் தேதி மாலை 6:10 புறப்பட்டு மறுநாள் காலை 5:40 ராமேஸ்வரம் ரயில் நிலையத்தை சேரும். ட்ரெயின் நம்பர் 16104 ராமேஸ்வரம் தாம்பரம் ரயிலானது வருகின்ற ஏப்ரல் 6ஆம் தேதி பாரத பிரதமர் அவர்களால் துவங்கி வைக்கப்படுகிறது. இந்த ரயிலானது ராமேஸ்வரம் ரயில் நிலையத்திலிருந்து மாலை 4 மணிக்கு புறப்பட்டு மறுநாள் காலை 3:45 மணிக்கு தாம்பரம் ரயில் நிலையத்தை சென்று சேரும். ஸோ இந்த ட்ரெயினோட டைம் டேபிள் பார்த்தீங்கன்னா தாம்பரத்திலிருந்து புறப்படும் நேரம் 6:05 பதிலாக 6:10 ராமேஸ்வரத்தில் புறப்படும் நேரம் மாலை 3:35 பதிலாக 4 மணிக்கு மாற்றி அமைச்சிருக்காங்க. ட்ரெயினோட பெட்டி முறையில் எந்த ஒரு மாற்றமே கிடையாது. அதே மாதிரி இந்த ட்ரெயினை லோக்கோ இன்ஜின் பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் விழுப்புரம் வரைக்கும் டீசல் இன்ஜின் கொண்டு தான் இந்த ரயிலான இயக்கப்பட உள்ளது. விழுப்புரத்தில் மின்சார இன்ஜின் கொண்டு இயக்கப்படும். இரு திசைகளிலுமே இதே தான் நடைமுறைக்கு வர உள்ளது. இந்த ரயிலுக்கு கூடுதல் நிறுத்தம் எதுவுமே வழங்கப்பட உள்ள. இந்த ரயிலுக்கு ராமேஸ்வரம் தாம்பரம், தாம்பரம் ராமேஸ்வரம் விரைவு ரயில் தான் பேர் இருக்கு. ஸோ பாம்பன் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற பேர் இந்த ரயிலுக்கு வழங்கப்படவில்லை. ஏப்ரல் 6ஆம் தேதி ஒருவேளை பேர் வழங்கப்படலாம். ஸோ அடுத்து என்னன்னு பார்த்தோம்னா இன்னும் 2 ரயில்கள் அறிமுகப்படுத்துவாங்க. அந்த ரயில்கள் அறிவிப்பு இப்போது இருக்காது, சற்று தாமதமாகலாம். மதுரையிலிருந்து திருவனந்தபுரம் அமிர்தா விரைவு ரயிலும் அதே போல ராமேஸ்வரம் மங்களூர் இடையே புதிதாக இயக்கப்பட இருக்கும் வாராந்திர ரயிலும் ரயில்வே போர்டு அப்ரூவல் வழங்கிட்டாங்க. இருந்தாலும் இந்த ரயில் சேவை இப்போது துவங்கப்பட மாட்டாது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ராமேஸ்வரம் ராமநாதபுரம் இடையே நடைபெறும் மின்மயமாக்கல் பணிகள் காரணமாக இந்த ரயில் இயக்கப்படாது. ஸோ ராமேஸ்வரம் தாம்பரம் ரயிலானது தாம்பரத்திலிருந்து மாலை புறப்பட்டு அதிகாலை 5:40 ராமேஸ்வரம் சேர்ந்துருது. ஸோ அமிர்தா ரயில் வரும்போது மதியம் 1 மணிக்கு வரணும். அதே மாதிரி ரிட்டர்ன் டைரக்ஷன் 1 மணிக்கு போகணும். இதே மாதிரி மங்களூர் ட்ரெயின் காலையில் 11 மணிக்கு மதியம் போகும்போது 2 மணிக்கு போகணும். இதனால் இந்த மின்மயமாக்கல் பணிகள் தொய்வு ஏற்படலாம். ஸோ மின்மயமாக்கல் பணிகள் முடிவடைந்த உடனே இந்த ரயில் துவங்கிடுவாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா ராமேஸ்வரத்திலிருந்து ரயில் நிலைய மேம்பாட்டு பணிகளும் நடைபெற்று கொண்டிருக்கிறனால இந்த ரயில்கள் நீட்டிப்பு தாமதம் ஏற்படும். ஏன்னா நிறைய ரயில்கள் வரும்போது அதற்கேற்ற மாதிரி ரயில் நிலையத்தை மறுசீரமைப்பு பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பணிகள்லாம் முடிவடைந்து ஜூன் அல்லது ஆகஸ்ட் மாதத்தில் ராமேஸ்வரத்தில் அதிகப்படியான ரயில்கள் இயக்கப்படலாம். ஒரு வந்தே பாரத் ரயில் கண்டிப்பாக ராமேஸ்வரத்தில் இயக்கப்படும். ராமேஸ்வரம் தாம்பரம், தாம்பரம் ராமேஸ்வரம் ரயிலுக்கு ஏப்ரல் 4ஆம் தேதியானது முன்பதிவானது துவங்கப்பட உள்ளது. அதே போல் ராமேஸ்வரம் செல்லும் அனைத்து ரயில்களுக்கும் வெகு விரைவில் முன்பதிவு துவங்கிடுவாங்க. மேபி ஏப்ரல் 4ஆம் தேதியான நாளே இதற்கான முன்பதிவும் துவங்கலாம். ஏப்ரல் 6ஆம் தேதி மதியம் போல தான் ராமேஸ்வரத்தில் ரயில் சேவையான துவங்கப்பட இருக்கு. என்னதான் ஏப்ரல் 6ஆம் தேதி ரயில் சேவை துவங்கினாலும் ஏப்ரல் 7ஆம் தேதியிலிருந்து தான் முழுமையான ரயில் சேவையானது துவங்கப்படும். பாம்பன் பாலம் திறந்த பிறகு புதிய பாலத்தில் பயணம் செய்ய நிறைய பேர் வருவீங்க. அதனால் உங்களோட பயணத்தை பாதுகாப்பான முறையில் திட்டமிடுங்க, கவனமாக போங்க. இந்த ஒரு தகவல் அவ்வளோதான் மக்களே. இந்த ஒரு தகவல் மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வீடியோ உங்களை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.